உலகில் பல மர்மங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக பிரபலமானது, இன்றும் விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்துவது, பெர்முடா ட்ரையாங்கிள், அதாவது பெர்முடா முக்கோணம் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு மர்மமான பகுதியாகும். புளோரிடா, பியூட்டோ ரிக்கோ மற்றும் பெர்முடா தீவுகள் இந்த 3 இடங்களையும் இணைக்கும் பெரும் முக்கோணம். இதன் பரப்பளவு சுமார் 5 லட்சம் சதுர மைல்கள். பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இந்த பகுதியில் மர்மமாக காணாமல் போனதாக வரலாறு சொல்கிறது. அதில் மிக பிரபலமானது 1945 Flight 19 என்ற 5 அமெரிக்க படை விமானங்கள். அதனை தேடிச் சென்ற மீட்பு கப்பலும் கூட காணாமல் போனது. அது மட்டுமின்றி 1918 USS சைக்ளோப்ஸ் என்ற பெரிய அமெரிக்க கப்பல் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடற்படையினரை கொண்டு சென்றது. ஆனால் மர்மமாக அதுவும் காணாமல் போனது, எவ்வித சுவடுகளும் இன்றி. இந்த வரிசையில் மேலும் மர்மமான முறையில் காணாமல் போன விமானங்கள்: ஸ்டார் டைகர் 1948, ஸ்டார் ஏரியல் 1949, பெரிய கப்பல்கள் SS மரைன் சல்ஃபர் குயின் 1963, டோலக்ஸ் DC-3 1948. பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய விஞ்ஞானிகளின் கருத்து: மோசமான வானிலை, சூறாவளி, திடீரென எழும்பும் பெரிய அலைகள், காந்தப்புலம் பாதிப்பு, திசை காட்டியின் தவறு மற்றும் மனித பிழைகள். ஆனால் பெர்முடா முக்கோணத்தில் நிகழும் விபத்துக்கள் உலகின் பிற கடற்பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது அதிகம் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருக்க இந்த மர்மம் உண்மையா கற்பனையா? இதுவரை தெளிவான பதில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையிலேயே மர்மமா அல்லது சாதாரண கட்டுக்கதையா?